இந்த வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எளிமையான முறையில் சுவையான ரவா லட்டு செய்யலாம். இனிமேல் கடையில் வாங்க வேணாம், ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வெல்கம் டு இவாKavi சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். அந்த ஸ்வீட்க்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன நான் சொல்றேன். பால், ரவை, நெய், ஏலக்காய் பவுடர், திராட்சை, முந்திரி பருப்பு, சர்க்கரை, பாதாம் பருப்பு. இது வச்சு நான் என்ன செய்ய போறேன்னா ரவா லட்டு. ஃபர்ஸ்ட் நாம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கரையை நாம மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். நீங்க ஏலக்காய் பவுடர் அரைக்கலீனா ஏலக்காயும் சேர்த்து அரைச்சுக்கலாம். ரவா லட்டுக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க டால்டா போட்டுக்கோங்க. 1 கப் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வேணா கலரி விட்டுக்கலாம். திராட்சை, Papa, you? இந்த டமால்ல நாங்க 2 டமால் ரவை சேர்த்துக்கிறோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ரவை நல்லா சூடானா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. நம்ம ரவை தொட்டு பார்த்தோம்னா ஹீட்டாக இருந்தால் போதும். ரவா லட்டை 2 விதமாக செய்யலாம். ஒன்று சர்க்கரை பாவை நம்ம ஊற்றி கிளறி ஒரு லட்டு செய்யலாம். அடுத்து பால் ஊற்றி செய்யலாம். பால் ஊற்றி நாங்கள் செய்கிறோம். ரவையை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, வறுத்தா கலர் மாறிடும். 2 கப் ரவைக்கு 1 கப் அரைச்ச சுகர் போட்டிருக்கோம். அரைச்ச சர்க்கரை, சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரணும். சர்க்கரையை பவுடர் பண்ணி போடுறதுனால சர்க்கரை ஈஸியாக கரைஞ்சிரும். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் காய வச்ச பாலை நம்ம சேர்க்க போகிறோம். வாசத்துக்கு தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் போடுறதுனால லட்டு வாசமாக இருக்கும். சூடான பால் 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னைக்கு பால் அதிகமாக சேர்த்து நாங்கள் லட்டை சாஃப்டாக செய்கிறோம். நீங்கள் கொஞ்சம் பால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி லட்டு இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல மாற்றிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவை லட்டு பிடிச்சிக்கலாம்.
ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல். 2 மணி நேரத்துல ஃபேன் காத்துல நாங்க உருண்டை பிடிச்சி காய வச்சிருந்தோம். இப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டேஸ்ட் செம்மையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.